திமுக அரசினுடைய அரசாங்கமானது திறனற்ற, செயலற்ற, ஒரு வீணா போன ஒரு அரசு. உங்க கட்சியை திமுக அடகு வச்சு திமுக அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை முதல்ல பார்க்க சொல்லுங்க. அவரை பேர் வேணா செங்கோட்டையனா இருக்கலாம், பட் இவரால அதிமுக கோட்டையை ஒண்ணுமே பண்ண முடியாது. ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் சிறுபான்மை அணியினரின் துணை செயலாளர் திருமதி ஃபாத்திமா அலி அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. ஸ்டாலின் அவர்கள் இந்த நெல் ஈரப்பதத்துக்கான அளவை அதிகப்படுத்தி கொடுக்கணும், அந்த பேடி மாய்ஸ்ட் அப்படின்றத கேட்டிருந்தார். 19% 22% வரை ஏற்றி தரணும் அப்படின்னு கேட்டிருந்தார். அது மத்திய அரசு நிராகரிச்சுட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சார். அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விவசாயினுடைய இதுக்கும் நண்பன், நானும் ஒரு விவசாயி தான் அப்படின்னு பேசுறாரு. அவர் ஏன் கூட்டணி தானே இருக்கீங்க, நீங்க அந்த 19 22 ஏன் விவசாயிகளுக்காக கேட்கல அப்படின்ற மாதிரி கேட்டார். கண்டிப்பா இவர் ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்காரு முதல்வர் அவர்கள். கண்டிப்பா 2026 மேல இவர் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மொத்தத்தையுமே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பார்த்துக் கொள்வார். பிகாஸ் he is going to be the chief minister of தமிழ்நாடு. சோ இதனால இவங்க ஆட்சியில இருந்துகிட்டு ஏதாவது ஒண்ணுனா பாஜக போய் கேளுங்க, நீங்க கூட்டணியில் இருக்கீங்களே அதிமுக போய் கேளுங்க, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான முறையில் அரசாங்கத்தை இவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னொன்னு, இவரால உங்களுக்கு மத்திய அரசாங்கத்தால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபார் த வேர் ஹவுசிங் ஒரு தனிப்பட்ட ஃபண்ட் எல்லாம் வருது, எல்லாமே இருக்கு. அப்படி இருந்து அத்தனையும் மிஸ்யூஸ் பண்ணிட்டு உங்களால கொள்முதல் வரக்கூடிய பொருட்களை கூட ஒழுங்காக பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க வச்சுக்கிட்டு அகில இந்திய அளவில் எல்லா மாநிலங்களுக்கும் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சூழ்நிலையில நீங்க ஏன் ரிசர்வேஷன் மாதிரி நீங்க ஏன் போய் கேக்குறீங்க? உங்களால உங்களுக்கு நிர்வாகத்தை சரியாக செய்ய முடியல. ஏதாவது ஒரு பிரச்சனைனா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அந்த கேள்வி எழுப்பின உடனே உங்க வேளாண் துறை அமைச்சர் அனுப்புறீங்க, உங்களுடைய உணவுப் பொருள் துறையை சார்ந்த அமைச்சரை அனுப்புறீங்க, சக்கரபாணி அவர்கள் போறாரு, இவங்க MRK பன்னீர்செல்வம் அவர்கள் செல்கிறார்கள். அதே மாதிரி முந்திரி வாரியம்னா அண்ணன் அறிவித்தார், நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே பண்ணோம்னு சொன்ன உடனே இவங்க வெறுமனே ஒரு அறிவிப்பு. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு சிறந்த அரசாங்கத்தை நடத்த தெரியவில்லை. இவர்களுடைய அரசாங்கம், திமுக அரசினுடைய அரசாங்கமானது திறனற்ற, செயலற்ற, ஒரு வீணா போன ஒரு அரசு. ஆனா அதே நேரத்துல அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு, சக்கரபாணி அவர்கள் அன்னைக்கே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எடப்பாடியாருடைய ஆட்சியில இதுல செடியை முளைச்சிச்சு, அந்த இதுல இப்ப லைட்டா தானே இங்க வந்திருக்கோம். அதாவது செடியா முளைச்சிச்சு, அது இவர் பார்த்தாரு. செடியா முளைச்சதை பார்த்திருந்தேனே நீங்க அப்போ எவ்வளவு பெரிய போராட்டத்தை பண்ணிருப்பீங்க. நீங்க கொரோனா பீரியட்லயே வெளியில வரக்கூடாதுன்னு அடுத்தவங்க சொன்னும் போதே கட்டுக்கட்டா பேப்பர் எடுத்து செக்ரட்டரியேட் போனவங்க தானே நீங்க. உங்க கட்சியினர் ஒரு எம்பியா இருந்துட்டு அவர் அவ்வளவு பெரிய ஒரு தவறை செய்தார் இல்லையா? அப்படிப்பட்ட நீங்க இந்த மாதிரி செடியா முளைச்சிருந்தா சும்மா இருந்திருப்பீங்களா? இல்லை. இவங்க வேணா ஒரு ஏதாவது என்ன சொல்றீங்க, ஒரு பாசிச மனப்பான்மையோட ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய வாரிசு கழகமாக இந்த திமுக இருக்கலாமே ஒழிய, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் பேசிக்கா ஒரு விவசாயி. அதனால அவருடைய அந்த விவசாய திட்டங்களை இவங்க குறைய சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கள் தான் டெல்டா மாவட்டங்களில் வேளாண் மண்டலத்தை அறிவிச்சு, அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை அறிவிச்சு விவசாயிகளுடைய வயிற்றில் பாலை வார்த்தவர். விவசாய நலனுக்காக தன்னுடைய எல்லா கொள்கைகளையுமே அவர் அவரை யாருமே குற்றம் சொல்லல. குற்றம் சொல்லதான் இவங்க வம்புக்கு அரசியலுக்காக இவங்க குற்றம் இப்ப சொல்றாங்க. அப்போ இவர் ஒத்துக்கிறாரு, இவங்களுடைய இதுல மிஸ்டேக் நடந்திருக்கு, அதனால இப்பதான் முளைச்சிருக்குன்னு சொல்றாரு. அப்ப முளைச்சி மரமா வர வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணணுமா? நீங்க ஒரு நெல்லை வாங்கிட்டு அது திரும்ப ஒரு லெவல்ல அது வளர்ந்து அதுல நெல் அறுவடை பண்ணும் பொழுதுதான் கேட்கணுமா? நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அறுவடைக்கு முன்னாலே ஏன் கேக்குறீங்க? நீங்க மூட்டைக்குள்ள அறுவடை பண்ணாதீங்கன்றோம், நாங்க வயல்ல அறுவடை பண்ணுங்க. நீங்க அரிசி கொள்முதல் மூட்டைகளில்னா நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த விவசாயத்தை தானே நாங்க எதிர்க்கிறோம். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எதிர்ப்பதற்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்ற காரணத்துக்காக தானே பேசுறாங்க. அப்படி பேசும்போது இவர் பேசுவது எந்த வகையில ஏதாவது ஒரு நியாயமா இருக்கான்றது எனக்கு புரியல. ஏன்னா மூட்டையில இப்பதான் முளைச்சிருக்குன்னா முளைச்ச நீங்க அந்த அறுவடை பண்ணி அதை நீங்க அப்போ கேள்வி கேளுங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னா அவருடைய தவறை ஒத்துக்கொள்கிறார். அப்புறம் நீங்க தப்பு பண்ணிட்டு உங்களால அந்த விளைபொருட்களை, கொள்முதல் பொருட்களை ஒழுங்காக பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வச்சுக்கிட்டு மத்திய அரசாங்கத்திட்ட போய் எனக்கு அதிகமா கொடுன்னு கேட்கறதோ, இல்ல நீங்க கூட்டணியில இருக்கீங்க அதிமுக போய் அந்த போய் பேசிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கோ இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஏன்னா இது நடந்தது அப்படின்றப்போ எடப்பாடி அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. இப்ப நாங்க சரி ஒரு விஷயம் நடந்து விட்டது, இனியான அவங்களுக்கான நிர்வாணம் கொடுத்தானே ஆகணும், சோ ஃபார்மர்ஸ்க்காக நாங்க அதை கேட்கிறோம். அப்ப எடப்பாடி அவர்கள் நான் விவசாயிகளின் தலைவன் இல்ல விவசாயியை போல்தான் நானும் அப்படின்னு பேசும்போது அந்த ஒரு கம்பேரிசன்ல ஏன் மக்களுக்காக அவர் பேசல, நீங்களும் ஒரு ஸ்டெப் எடுத்து பேசியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்கல என்ன தவறு? இல்ல நீங்களும் ஒரு ஸ்டெப் எடுத்து பேசியிருக்கலாம்னு பேசல. தவறு இந்த ஆளும் அரசாங்கத்திடம் தவறு இருக்கும் பொழுது, இந்த தவறை இங்க சுட்டி காட்டும் பொழுது நீங்க அலையன்ஸ்ல இருக்கீங்கன்னு சொல்லி நீங்க அங்க போய் பேசுங்கன்னு சொல்றது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லா வகையிலுமே இவங்க இப்படிதான் நடந்துப்பாங்க. மேல இடத்துல டெல்லியில போயிட்டு அவங்க கூட்டணி அரசாங்கத்துல பல கையெழுத்து போட்டு வந்தாங்க. நீங்க அது எல்லாமே நீங்க பார்க்கலாம்.
தூத்துக்குடி விஷயத்திலேருந்து வேதாந்தா நிலை எல்லாவற்றிலுமே இவர்கள் அங்க போய் கையெழுத்து போட்டு வந்து இங்க எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னுவாங்க. சோ அது வந்து டிஎம்கே உடைய அதாவது பாரம்பரிய குணம்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி மக்களை ஏமாற்றுவது திமுகவுடைய பாரம்பரிய குணம். அந்த குணத்துல அவர் அப்படி பேசுறாரு. இப்போ ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கின்ற கட்சி ஆளும் கட்சியாக இருந்தால் அவர்கள் போய் பேசுவார்கள். நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது நீ ஏன்டா சரியா பண்ணலன்னு கேட்டா, நீ எதிர்கட்சியாக இருக்க, நீ என்ன சரியா கேள்வி கேட்கலன்ற மாதிரி இருக்கு. அப்போ கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன ஏன் கேள்வி கேட்கறீங்க, நீங்க அங்க போய் கேளுங்கன்னு சொல்றீங்க. சோ இதுல எங்கேயாவது இதுதான் சொல்றேன், இது கான்ட்ரடிக்ஷன்ஸா இருக்கு. நீங்க உங்களால் அரசாங்கத்தை நடத்த முடியவில்லை என்றால் நீங்க விலகி போயிடுங்க. எப்படினாலும் 2026 நீங்க விலக போதான் போறீங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நடுவுல நீங்க இப்படிப்பட்ட உங்களுடைய தரமற்ற ஒரு கோரிக்கைகள்னால் என்ன ஆகுதுன்னா, அந்த திமுகவினர் மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை சதஞ்சு போகுது. இப்போ ஒரு நல்ல ஒரு விவசாயியாக, ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் ஒரு கேள்விகளை எழுப்புகிறார். மக்கள் நலனுக்காக தான் எழுப்புறார். விவசாயிகள் மக்கள் இல்லையா? அப்போ மக்கள் நலனுக்காக நீங்க கேள்வி கேட்கணும். அப்ப விவசாயிகள் மக்கள் இல்லையா? நீங்க 800 மூட்டைய கூட வாங்காம இருந்துகிட்டு அந்த தெரு முழுக்க, அந்த ரோடு முழுக்க மக்கள் விவசாயிகள் அறுவடை செய்யப்பட்ட அந்த பொருட்களை வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருந்த பொழுது என்ன பொய் சொன்னாங்க? 2000 மூட்டைக்கு மேல வாங்குறோம்னு சொன்னாங்க. சோ இவர்கள் பொய்யை சொல்லி விவசாயிகளை ஏமாற்றி கொண்டிருக்கும் பொழுது அதை பார்த்து கண்ணை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று இவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவராக, ஒரு விவசாயியாக, ஒரு தமிழ்நாட்டின் ஒரு குடிமகனாக அண்ணன் எடப்பாடியார் ஆதங்கத்திலும் அதாவது மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கிலும் ஒரு கேள்விகளை கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல தெரியலன்னு சொல்லணும். திருப்பி விடுற மாதிரி நீங்க ஏன் இப்படி கேட்டீங்க, நீங்க இந்த அளவுல கேட்டீங்க, இன்னைக்குதான் முளைச்சது பெருசாகட்டும்னு பேசுறதெல்லாம் நிஜமாகவே நீங்க பாத்தீங்கன்னா இவர்களுடைய இயலாமையும் இவர்களுடைய தகுதியற்ற தனத்தையும் இவர்களுடைய செயலற்ற திறனையும் காண்பிக்கிறது. அதே மாதிரி எப்பவுமே நம்முடைய முதலமைச்சர் வைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்போசிட்டா பாஜக என்னைக்கு நாங்க என்ன கோரிக்கை வச்சாலும் அதை நிராகரிக்கிறாங்க. இதுவே அவங்க ஆளும் கட்சியோ இல்ல அவங்க கூட்டணி இருந்தா அதுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனா தமிழக மக்களை தொடர்ந்து பாஜக வஞ்சிக்கிறது அப்படின்ற கோட்டை அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கார். சேமஸ் இப்ப மெட்ரோ கேட்டிருக்காங்க கோவையில இருந்து மதுரைக்கு, அதையும் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. பிப்ரவரியே சப்மிட் பண்ணிட்டோம், ஆனா இப்போ அதையும் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இப்பதான் அவர் கோவைக்கு வந்துட்டு போனார், அதற்குள்ள இந்த விஷயத்தையும் பண்ணிருக்காங்க. அப்படின்னு இல்ல, கோவைக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டார்னு அவர் சொல்றதே ஒரு தவறான விஷயம் தானேம்மா. இப்போ நீங்க இந்த கேள்வியை நீங்க கேட்க கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர் புரளியை கிளப்பிக்கிட்டு இருக்காரு. ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு புரளை கிளப்பிக்கிட்டு இருக்காரு. எங்க ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க? கோவை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்களா? இல்லையே. நீங்கள் கொடுத்த திட்டங்களுடைய செயலாக்கங்கள் எதை சரி பண்ணணுமோ சரி பண்ணி தான் கொடுக்க முடியுமே ஒழிய திட்டம் நிராகரிக்கப்பட்டது என்று சொல்லவில்லை. இவர் என்ன பண்றாரு? எங்க இந்த பேப்பர்ல இந்த அடிஷனல், இப்போ நீங்க ஒண்ணும் இல்லைங்க, நீங்க ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு காலேஜுக்கு போனீங்கன்னா +2 சர்டிபிகேட் வைக்கிறீங்க, 10 சர்டிபிகேட் கொண்டு வாங்கன்னு சொன்னா உங்களை நிராகரிச்சிட்டாங்கன்னு அர்த்தமா? யூ வில் டு ஆட் தி வேல்யூபிள் அந்த என்னென்ன சர்டிபிகேஷன்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்க சேர்த்து வைக்கணுங்கிறத கண்டிஷனே ஒழிய இல்லை அதுல என்ன முறைகேடுகள் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி இவங்க கொடுக்கணும். நீங்க கொடுக்குற ப்ராஜெக்ட்ல நீங்க யூ வில் ஹேவ் டு சப்மிட் பக்காவா ஒரு ப்ராஜெக்டை நீங்க கொடுக்கணும். அப்போ நிராகரிப்பு என்பது என்னன்னா, இது இனிமேல் கிடையாது, மத்திய அரசாங்கம் இது நிராகரித்து விட்டது, இங்க கிடையாதுன்னு சொன்னாதான் அது நிராகரிப்பு. சோ ஒரு 2 வார்த்தைக்குமே இவருக்கு வித்தியாசம் தெரியல. இவர் எப்படி சீஃப் மினிஸ்டரா இருந்து என்ன பண்ண போறாரு? அதே மாதிரி 15 லட்சம் மக்கள் தொகை இருக்கு அப்படின்னால 20க்கு மேல இருந்தாதான் கொடுக்க முடியும், 20 லட்சத்துக்கு மேல அப்படின்னு. ஆனா அதே நேரத்துல நார்த்ல பல இடத்துல இதை விட பாப்புலேஷன் கம்மியா இருக்க இடத்துல எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் தமிழக மக்களுக்கு மட்டும் இந்த விஷயம் இல்ல? அப்படி இல்ல, அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த கேள்விக்கு நீங்க பதில் அனுப்பலாம். இப்போ இவர் நம்மள்ட்ட சொல்றாங்க இல்லையா, இந்த இடத்துல இருக்கு, அப்ப இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நீங்க கொடுத்திருக்கீங்க. இந்த கோயம்புத்தூரை பொறுத்தவரை இது தமிழ்நாடுடைய இந்தியாவுடைய மான்செஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நகரம். சோ இந்த இடத்துல ஃபாரின் விசிட்டர்ஸ் இருக்காங்க, இப்படிப்பட்ட வசதிகள் தேவைப்படுகிறது, போக்குவரத்து தேவைப்படுகிறது என்பதையெல்லாம் நீங்க ஏன் குறிப்பிட்டு மத்திய அரசாங்கத்திட்ட சொல்லாம மக்கள் கிட்ட ஏன் புலம்புறீங்க? மத்திய அரசாங்கம் சில கேள்விகளை உங்களிடம் கேட்கிறது. நீங்க கொடுக்கறதெல்லாம் வாயை மூடிட்டு கையெழுத்து போடணும்னு ஒண்ணு மத்திய அரசாங்கத்துக்கு செய்து இல்லையே. மத்திய அரசாங்கத்துக்கு சட்ட திட்டங்கள் இருக்கின்றது. அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நீங்கள் அமைச்ச பேப்பர் இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கு என்னன்னு கேட்டு அதற்குரிய விளக்கங்களை கேட்ட போது விளக்கத்தை அளிக்காம உன்னால விளக்கத்தை கொடுக்க முடியாம நிராகரிச்சுட்டுன்னு ஒரு பொய் சொன்னீங்க. அப்புறம் விளக்கம் கேட்கறாங்கன்றது அடுத்த சொல்றீங்க. சோ விளக்கம் கேட்பதற்கும் நிராகரிப்பதற்குமான வித்தியாசம் தெரியாத இவர்கள் இவரை எப்படி மத்திய அரசாங்கத்தை குறை சொல்ல முடியும்? சோ இவங்க சொல்றது எல்லாமே தப்பு. சின்ன மாநிலங்களில் கூட கொடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்க அதை கோட் பண்ணி இங்க கொடுங்க. அவங்க என்ன ஆஸ்பெக்ட்ல கொடுத்திருக்காங்களோ அந்த இதுல இந்த மாதிரி நான் இவ்வளவு சொல்றேனே, நானு இந்தியாவுடைய மான்செஸ்டர் பக்கத்துல திருப்பூர் இருக்கு, இத்தனை தேவைப்படுகிறது, இது இருந்தால் அங்க இருக்க தொழிலாளர்கள் ஈஸியா போயிட்டு போவாங்க, அவங்களுடைய போக்குவரத்துக்கு இது சரியா இருக்கும். இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல அத்தனை இண்டஸ்ட்ரி இருக்கிற ஒரு இடத்துல நீங்க இப்ப உங்களுடைய காரணங்களை நீங்கள் அடுக்காமல் மக்களிடம் புலம்பி மக்களை தவறான திசையை நோக்கி பொய்ய சொல்லி பிஜேபிக்கு அகேன்ஸ்டா அவங்களை திருப்புறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அது முதல்வராக இருந்து கொண்டு இவர் அரசியல் செய்வது தவறு. முதல்வராக இருப்பவர்கள்
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தான் பண்ணணுமே ஒழிய அரசியல் செய்யக்கூடாது. ஏன்னா மக்கள் நலனை பாதுகாப்பதற்கு தான் உங்களுக்கு அரசியல் கட்சியிலிருந்து உங்களை நிர்வாகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நீங்க நிர்வாகம் செய்யாம அங்கேயும் உட்கார்ந்து நீங்க அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு தவறான முன்னுதாரணம். இப்படிப்பட்ட ஒரு செயல்களை வந்து எந்த மாநிலத்திலும் எந்த முதல்வரும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி மோடி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வரும்போது எப்பவுமே கோ பேக் மோடி அப்படின்றது ட்ரெண்ட் ஆகிறது பார்த்திருக்கோம். அதை வந்து திமுகவினர் அதிகமாக பண்ணுவாங்க. ஆனா மக்கள் வந்து செய்யும் தோற்றத்தை வந்து உருவாக்குவாங்க. அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்களை வந்து கோயம்புத்தூருக்கு வராமல் இருக்கிறதுக்கு கோ பேக் ஸ்டாலின் அப்படின்றத கையில் எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நீங்க ஒரு பிஎம் அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சேமஸ் இப்போ நம்ம தமிழகத்துடைய முகமாக இருப்பது சிஎம் தான். சோ சிஎம்க்கு எதிராக அந்த மாதிரி ஒரு நீங்க என்ன பிஎம்க்கு பண்ணீங்களோ அதை உங்களுக்கு மக்கள் பண்றாங்க, அவ்வளவுதான். நீங்க உங்க கட்சிக்காரங்களை வச்சுட்டு பிஎம் வந்த பொழுது இந்த தடவை வந்தபோது கூட புரோட்டோகால்ல கூட நீங்க போய் பார்க்கல. நீங்க கோயம்புத்தூரை புறக்கணிக்கிறீங்க. ஏன்னா அங்க வந்து அதிமுகவும் பாஜகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்ற காரணத்தினால நீங்க, ஏன்னா இந்த தடவை அவங்க எத்தனை தொகுதியில ஜெயிச்சாங்க? 9க்குள்ள வந்து அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக தான் ஜெயிச்சது. சோ உங்களுக்கு எங்க என்ட்ரி கிடைக்கலையோ அந்த மக்களை நீங்க வஞ்சிக்கிறீங்க. அப்போ அவங்க உங்களை பார்த்து கோபாக் ஸ்டாலின் சொல்றாங்க. ஆனா பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா வந்த உடனே கூட தமிழ்நாட்டுக்கு வந்து என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப இவரு சொல்றாரு, ஏன் எலக்ட்ரிசிட்டி பில் ஏத்துனீங்க நீங்க தமிழகத்துல கேட்டீங்கன்னா உடனே சொல்லுவாங்க மத்திய அரசாங்கத்திலிருந்து நிதி கிடைக்கல. நீங்க எந்த கேள்வி கேட்டீங்கன்னாலும் அவங்க மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றாங்க. ஜிஎஸ்டிக்கு நிறைய குறை சொன்னாங்க, நிறைய பொய் சொன்னாங்க. ஆனால் அந்த பொய்யை அவர்களே உடைத்துக் கொண்டார்கள். ஏன்னா வெள்ளை அறிக்கை உங்களால கொடுக்க முடியல. ஏன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னா ஜிஎஸ்டி எவ்வளவு கொடுத்துருக்குன்னு இருக்கு, தமிழகத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்கு, உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்கு, பீகாருக்கு எவ்வளவு கொடுத்துருக்கு, எல்லா மாநிலங்களுக்கும் எவ்வளவு கொடுத்துருக்கு வெள்ளை அறிக்கையாக அங்க இருக்கு. சோ நீங்க பாத்தீங்களாலே தெரிய போகுது. அப்படி இருக்கும்போது நீங்க பொய்ய வந்து யார்கிட்ட பரப்பலாம்? பாமர மக்களிடம் பொதுவாக உங்களை நம்பிக்கொண்டிருக்க நீங்க பரப்பலாம். அப்படிப்பட்ட வேலையில ஒண்ணுதான் இதுவும். நீ அப்ப பாரத பிரதமருக்கு உன்னுடைய கட்சிக்காரங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் வந்தா நீங்க வந்து கோபேக் மோடின்னு சொல்லுறதோ, மத்தபடி திரும்ப 4 வருடங்களாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாது நீங்க இந்த 4.5 வருஷம் முடியல. நீங்க அங்க போனதுக்கான காரணமும் நிறைய எல்லாருமே எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுடைய குடும்ப நலனுக்காகத்தான் நீங்க நிதி ஆயோக் கூட்டத்துக்கு சென்றீர்கள் என்பது தெரியாத அளவுக்கு தமிழக மக்கள் ஒன்னும் இளிச்சவாயர்கள் கிடையாது. சோ அவங்களுக்கும் நல்லா தெரியும் தன்னுடைய குடும்பத்திற்காக, சுயநலத்துக்காக, மகனுக்காகத்தான் அவர் நிதி ஆயோக் போனாரே ஒழிய தமிழக மக்களின் நலனுக்காக அவர் போகல. சோ இப்படி இவரு பண்ற எல்லா தப்புமே இன்னைக்கு பூமாராங் மாதிரி திரும்ப இவரை வந்து தாக்குது. நீங்க மோடிஜிக்கு பண்ணீங்க, அநியாயமாக நீங்கள் செய்தீர்கள். இப்பொழுது நியாயமாக மக்கள் தங்கள் கோரிக்கைகளுக்கு நிராகரித்த ஸ்டாலின் அவர்களை கோபாக் ஸ்டாலின் என்று சொல்கிறார்கள். இப்போ திருமாவளவன் அவர்கள் உட்பட பலரும் வந்து வைக்கிற ஒரு கருத்து தான், அதாவது பாஜக கூட எந்த கட்சியை வந்து கூட்டணிக்கு வந்தாலும் கூட்டணிக்கு வரும் கட்சியை வந்து பாஜக உடைத்து விடும். தமிழகத்திலேயும் அதிமுக மேல அந்த ஒரு விமர்சனத்தை வந்து வச்சாங்க. பாஜக இதன் அதிமுகவுக்கும் செய்ய போகிறது அப்படின்றது. சோ இப்போ அதிமுக ஸ்பிளிட்டுக்கும் அதான் காரணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்து அந்த நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் திரும்பவும் அந்த கருத்தை வைக்கிறாரு. பாஜக தங்களுடைய எந்த கட்சி கூட்டணிக்கு வருமோ அதை வந்து நொறுக்கிவிடும், உடைத்து விடும் பாஜக அப்படின்ற கருத்தை வைக்கிறார். அதாவது இவர் வந்து அவர் கூறுற கருத்து, அவர் வந்து ஒரு சிறந்த அரசியல்வாதியாக இவ்வளவு தூரம் ஒரு சமூகத்தில் இருந்து அந்த சமூக தலைவனாக வந்து இன்றைக்கு வந்து அவங்களுடைய கட்சி வந்து இப்படி இருக்குன்னா அவர் வந்து ரொம்ப தெளிவான அரசியல்வாதியாக தான் நான் இவ்வளவு நாள் நினைச்சு கொண்டிருந்தேன். இப்போ அவருடைய கருத்துக்களை பார்க்கும்பொழுதுதான் இப்படி ஒரு வித்தியாசம் தெரியுது. என்னன்னா திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய இவருக்கு 2 சீட்டு கொடுத்தா அந்த ஒரு சீட்ல திமுக சின்னத்துல நிக்கணும். அதற்கு நீங்க கட்டுப்பட்டு திமுகவுடைய கண்ட்ரோல் இருந்து கொண்டு அந்த உரிமையை கூட உங்களால் கோர முடியாத, கூட்டணி கட்சியாக இருந்து கோர முடியாத நீங்கள் உங்கள் கட்சி திமுக வந்து உடைக்கிறது என்பதை உணரவில்லையா? அப்படி உணர முடியாத நீங்க வந்து பாஜகவை பத்தி பேசலாமா? பாஜக எந்த மாநிலத்திலையுமே கட்சிகளை உடைத்ததாக இவர்கள் தான் வரலாறை வந்து இவர்கள் திரித்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய, நீங்க இப்ப நடந்து முடிந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ஜி அவங்களுடைய கட்சி வந்து அவங்க கட்சி தனியா தான் நின்னாங்க. இந்த சின்னத்துல பிஜேபியோட தாமரை சின்னத்துல நிக்க சொல்லல. புரியுதுங்களா? இதே மாதிரி நீங்க ஆந்திரா இப்ப ரீசெண்டா இந்த வருஷம் நடந்த இது பாத்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானால கூட, ஆந்திராவில வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஜெயிச்சும் போது கூட சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், பவன் கல்யாணாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க சின்னத்துல தான் நின்னாங்க. சோ பிஜேபி உங்களுடைய சின்னத்தை பறிக்கவில்லை, உங்களுடைய கூட்டணிகளை வந்து அழிக்கவில்லை. ஆனால் அதை செய்கின்ற திமுகவுடைய நீங்க கூட இருக்கீங்க. இன்னொன்னு, இஸ்லாமிய கட்சிகள் எத்தனை பேர் இப்ப நின்னாங்க சொல்லுங்க. இஸ்லாமிய தலைவர்கள் தைரியமா சொல்லுங்க. இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாமியரை காப்பாத்து திமுக, அதிமுக இல்ல பிஜேபி அழிக்கிறது, திமுக அழிக்கிறதுன்னு சொல்றவங்க இவங்க எங்க போய் மூஞ்சி வச்சுக்க போறாங்க? என்ன ஒரு இதுல பேசுறாங்க? மக்கள் அப்படி ஏமாந்துட்டு இருப்பாங்க நினைச்சு பேசுறாங்களா? இந்த தடவை நின்னும் போது கூட திமுக சின்னத்துல தான் நின்னாங்க.
சோ திமுக என்பது இவர்களை அழித்து கொண்டு இவர்கள் கட்சி வந்து அந்த பேரு கூட வெளியில தெரியக்கூடாதுன்ற அளவுக்கு இவர்களை கட்சி அழித்து கொண்டு இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவர்கள் வந்து அடுத்தவர்களை பார்த்து கொண்டு பிஜேபி அழிக்கிறதுன்னு சொல்றாங்க. உங்க கட்சியை திமுக அடக்க வச்சு திமுக அழிச்சுக்கிட்டு இருக்கு. அதை முதல்ல பார்க்க சொல்லுங்க அவரை. அதை பார்த்தாதான் அவருக்கு வந்து தான் அழிந்து கொண்டு இருக்கிறோம், தன் கட்சியால் நிக்க முடியவில்லை, தன் கட்சியில் தன் சின்னத்தில் நிக்க முடியவில்லை என்பதெல்லாம் அப்பதான் அவருக்கு தெரியும். அதிமுகல இருந்து வெளியேற்றப்பட்டவர் தான் ஓபிஎஸ் அவர்களும், தற்போது அதை தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்களும் வெளியேற்றப்பட்டிருந்தாங்க. ஆனா அதன் பிறகு இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து நான் ஒரு மாநாடு நடத்துவேன் மதுரை அப்படின்னு அப்பமே சொல்லியிருந்தாங்க. நான் இதுவரைக்கும் அதுல எந்த ஒரு இதுவும் பார்க்க முடியல. அண்ட் டிசம்பர் 15 ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து நான் வெளியிடுவேன் அப்படின்னு ஒரு பக்கம் இவர் சொல்லியிருக்கார். அதே நேரத்தில் செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் போய் இணைய போகிறார் அப்படின்ற மாதிரி, இன்னும் 2 நாட்கள்ல போய் இணைய போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளிவருது. இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாரும் செங்கோட்டையன் எந்த காரணத்துக்காக ஆரம்பிச்சாரு? அதிமுகல வந்து வெளியில் சென்றவர்களை பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க போறோம்னு சொல்லிதான் எதிர்குரல் கிளப்பினார். அது உண்மை இல்லை. ஏன்னா அது உண்மையாக இருக்கின்ற பட்சத்துல அவர் வந்து தலைமை என்ன சொல்கிறதோ அதை தான் கேட்டிருக்க வேண்டும். ஒரு கட்சி நல்லா இருக்கணும்னு இவங்க உண்மையா நினைச்சிருந்தாங்கன்னா கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் இவர்கள் கேட்டிருக்கணும். அதுதான் ஒரு கட்சி, இந்த கட்சின்னு இல்லை, எல்லா கட்சிக்கும் அந்த கட்சியினுடைய தலைமை எடுக்கின்ற முடிவுகளை அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்போ கட்சி தலைமைக்கு எதிராக இவங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்களெல்லாம் கட்சிக்குள்ளேயே வச்சு இவங்களை கட்சி வந்து பாதுகாக்கணும், போஷிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அது எவ்வளவு ஒரு தவறான ஒரு விஷயம். இல்ல, செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தேர்தல்கள்ல தோல்வி முன்னாடி மாதிரி அதிமுக மக்களிடையில வந்து ஒரு பெரிய இது இல்லை அப்படின்றப்ப போன தலைவர்கள்லாம் உள்ள சேர்க்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். அதை பத்தி அவர்கிட்ட நான் பர்சனலா பேசினேன். அது பிறகுதான் நான் வந்து நீங்க பர்சனலா பேசுறீங்க, பேசுனது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அங்க நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது கட்சி என்று சொல்லும் பொழுது கட்சியினுடைய பொதுச் செயலராக அண்ணன் எடப்பாடியார் இருந்தாலும் அவர் கோர் கமிட்டி மீட்டிங் இருக்கு, அது செயற்குழு இருக்கு, பொதுக்குழு இருக்கு, கோர் கமிட்டி இருக்கு, எல்லாமே நிர்வாகிகளுடைய மூத்த நிர்வாகிகளுடைய பரிசீலனை இல்லாமல் எந்த ஒரு தன்னிச்சையான முடிவும் அவர் எடுப்பதில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். இவருக்கும் தெரியும், செங்கோட்டையன் அவர்களுக்கும் தெரியும். ஆனா இப்போ நீங்க அதாவது ஏற்கனவே வந்து அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு என்னவோன்னு சொல்லி இவர் ஆரம்பிச்சாரு, பன்னீர்செல்வம், ஐயா பன்னீர்செல்வம் ஆரம்பிச்சாரு. கடைசியில் இப்ப அவருடைய கூட்டணியில இருந்தவங்க, அவரோட கூட இருந்த 5 பேர்ல தான் எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. மைத்ரேயன் முதலே கிளம்பி வெளியில போயிட்டாரு, பிஜேபியில சேர்ந்தார், திரும்ப இன்னைக்கு அதிமுகல போனார், அப்புறம் திமுக ஜாயின் பண்ணிட்டார். சோ அவர் அதிமுகவிலிருந்து அன்றே வெளியேறிட்டார். அடுத்தது பாத்தீங்கன்னா அன்வர் ராஜா அவர்கள் வெளியேறிவிட்டார், அவரும் வந்து திமுகல போய் அடைக்கலமாகி விட்டார். 3வது நீங்க இந்த கட்சியில பார்த்து அழகு மருதுராஜ், அவர் வந்து திமுகல சேர்ந்துட்டார். அவர் அதிமுகவை சேர்ந்தவர் இல்லை, அதிமுகவிலிருந்து அவர்கள் ஆல்ரெடி வெளியேறிட்டாங்க. வெளியேறி ஓபிஎஸ் ஐயாவோட கூட சுத்திட்டு இருந்தவங்க இனிமேல இவரோட சுத்துறது வேஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கட்சியில போய் சேர்றாங்க. ஏன்னா திரும்ப அதிமுக எந்த மூஞ்சி வச்சுட்டு உள்ள போக முடியும் அப்படிங்கிறது ஒரு இது. இன்னொன்னு, அதிமுக தொண்டர்கள் வந்து நான் திரும்ப எல்லா இடங்களையும் சொல்லிக் கொள்கிற ஒரே வார்த்தை தான் இங்கேயும் சொல்றேன், மற்ற கட்சியில் தொண்டர்கள் இருப்பார்கள், மற்ற கட்சியில் தலைவர்கள் இருப்பார்கள். அதிமுகவை பொறுத்தவரை புரட்சி தலைவரை தெய்வமாக பார்க்கின்ற தொண்டர்கள் தான் அந்த கட்சியை, அந்த தொண்டர்களை கொண்டதுதான் அதிமுக. அவர்களுடைய வழியில் அவர்களுடைய ஆசை இல்லாமல், புரட்சி தலைவருடைய ஆசை இல்லாமல் அண்ணன் எடப்பாடியார் வந்து இன்னைக்கு பொதுச் செயலாளராக இருக்கவே முடியாது. அப்போ புரட்சி தலைவரின் ஆசை பெற்று இன்னைக்கு அதிமுக என்ற அந்த கோட்டையை கட்டி காப்பாத்தி கொண்டிருக்கிறார் என்பது அங்க இருக்கிற ஒரு தொண்டனுக்கும் தெரியும். அதனால அவர்கள் அனைவரும் வந்து அண்ணன் எடப்பாடியார் பின்னால் நிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி செங்கோட்டையன் போன்றவர்கள் அந்த கோட்டையை தகர்ப்பதற்கு என்ன பண்ணி, இவர் பேர் வேணா செங்கோட்டையனா இருக்கலாம், பட் இவரால அதிமுக கோட்டையை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா சுயநலத்திற்கான ஒரு எண்ணமாக இவர் பண்ணினாரு. சோ அப்போ வந்து மரத்துக்கு மரம் தாவர அணில் மாதிரி இவர் எங்கேயாவது போயிட்டு தான் இருக்கணும். இல்ல, அவர் வைக்கிற இன்னும் ஒரு கருத்து, அவரும் சரி பலரும் சொல்ற விஷயம், அவருக்கு தான் அந்த சிஎம் பதவி வந்து கிடைச்சிருக்கணும் இந்த கூவத்தூர் இஷ்யூ நடந்தப்போ. ஆனா அதையும் அவர் விட்டு கொடுத்தார் அப்படின்றதும், எடப்பாடி அவர்களை வந்து சிஎம் ஆக்குறதுக்கு அந்த இதுவே நான் தான் படிச்சேன், எல்லாட்டையும் சைன் வாங்கி கொடுத்தேன் அவரே. நீங்க இப்போ நீங்க ஒண்ணும் இல்லை, விட்டு கொடுத்தேன்னு அந்த சொல்வது வார்த்தையெல்லாம் தப்பு. ஏற்கனவே இவங்க தவறான வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா புரட்சி தலைவிக்கு நாங்க தான் ரூட் மேப் போட்டு கொடுத்தோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அம்மையார் ஜெயலலிதாவிற்கு ஒருத்தர் வந்து வண்டி ஓட்டிட்டு போறாருன்னா அந்த வண்டி ஓட்டுகின்ற காரணத்தினால் அவர் சாரதி என்று சொல்லலாம். ஆனால் அந்த சாரதி எல்லாமே பார்த்த சாரதி ஆக முடியுமா? கண்ணன் ஆக முடியுமா? கீதை சொன்ன கண்ணன் ஆக முடியுமா? முடியாது இல்லையா? சோ அதாவது இவர்கள் வந்து தங்களை எக்ஸாசரேட் பண்ணிக்கிறாங்க. செங்கோட்டையன் வந்து அந்த நேரத்துல அம்மாக்கு வழி சொன்னாருன்னா உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்க டிராவல் பண்ணிக்கீங்க, வழி தெரிஞ்சிருக்கு. 71 கட்சியில 72 கட்சியில இருக்கீங்க, அதனால உங்களுக்கு வழி தெரிஞ்சிருக்கு, அதனால உங்களை அப்படி எடுக்கலாம். நாங்க தான் எல்லாம் பண்ணோம், நாங்க தான் அம்மா வளர்த்தோம், நாங்க தான் வந்து ரூட் மேப் போட்டு கொடுத்தோன்ற மாதிரி இப்ப என்ன சொல்றாங்க, அண்ணன் எடப்பாடியாருக்கு விட்டு கொடுத்தேன்றாங்க. விட்டு கொடுத்தானா நீ அன்னைக்கு சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்கணும், நீ அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் இல்லையே. நீங்க அன்னைக்கு சீஃப் மினிஸ்டரா இருந்து இல்லைங்க எனக்கு இந்த பதவி வேணாம், இனிமேல் இவர் இருக்கட்டும் சொல்லி இருந்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னு நாங்களே ஒத்துக்கலாம். உங்கள் பேரும் அவர் பேரும் பரிசீலனை செய்யப்பட்டது, உங்கள் பேர் நிராகரிக்கப்பட்டது, அவர் பேர் வந்து
முன்மொழியப்பட்டது. சோ நிராகரிக்கப்பட்டதற்கான காரணங்களை உங்களை நிராகரித்தவரை தான் நீங்க போய் கேட்கணுமே ஒழிய நீங்க விட்டு கொடுத்து இவர் வந்தாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஜனநாயக கட்சி, ஜனநாயக முறைப்படி நடந்து கொண்டிருக்கின்ற கட்சி. இங்க வந்து கட்சி அமைப்பாக இருக்கட்டும், ஆட்சி அமைப்பாக இருக்கு, எல்லாமே ஜனநாயக முறைப்படி நடக்கின்ற ஒரே கட்சி தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் அதிமுக மட்டும்தான். திமுக குடும்ப கட்சி, மற்ற கட்சிகள் எல்லாம் அவர்களுக்கு அடிமை கட்சிகள், இவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதிமுக வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா போகும்போது இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவதற்காகவே அவர் வந்து கண்டிப்பா கூச்சப்படணும். இவ்வளவு நாள் நான் அதிமுக இருந்தேன்னு சொன்னதுக்கு அவர் வெட்கப்படணும். ஏன்னா இப்படிப்பட்டவர்களை எல்லாம் அதிமுக இவ்வளவு நாள் தாங்கி கொண்டு இருந்ததே ஒரு பெரிய விஷயம். அப்படி பார்த்தா 12 வருஷங்களுக்கு மேலாக விலக்கி வைக்கிருந்த, அம்மாவால் விலக்கி வைக்கப்பட்டிருந்த இவருக்கு வாழ்வு கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார் தானே. அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே இவருக்கு திரும்ப போஸ்டிங் மினிஸ்ட்ரி கொடுத்தாங்க. அந்த 12 வருடங்களாக நீங்க வந்து ஒதுக்கப்பட்டிருந்தீங்களா அதிமுகவில்? அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இந்த வார்த்தை உண்மை. ஏன்னா 12 வருடங்களாக நீங்கள் ஒதுக்கப்பட்டிருந்த மக்கள் பார்த்தார்கள், நிர்வாகிகள் பார்த்தார்கள், தொண்டர்கள் பார்த்தார்கள், எல்லாருக்குமே ப்ரூஃப் இருக்கு. அப்போ உங்களுக்கு அதற்கு மீறி நீங்க ஒரு சீனியர் சொல்லிட்டு உங்களுக்கு மரியாதை கொடுத்து, உங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்து உங்களை அழகு பார்த்தார் அண்ணன் எடப்பாடியார். நீங்க அவருக்கு எதிராக பண்ணதுதான் துரோகமே ஒழிய நீங்க விட்டு கொடுத்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வரவில்லை. இது வந்து மக்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட பொய்களை சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணலான்னு பாக்குறாரு. ஆனா அதெல்லாம் கிடையாது. இன்னொன்னு நீங்க நல்லா பாருங்க, அவர் கட்சிக்குள்ள இருந்து கொண்டு கட்சிக்கு எதிரான கருத்துக்களை கூறிய போது கூட அவர் பின்னால் கட்சி தொண்டர்கள் என்ற பெயரில் கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் என்றைக்கு அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரோ அடுத்த இன்டர்வியூ கொடுக்கும்போது அவர் பின்னால ஒருத்தர் கூட இல்லை. புரியுதுங்களா? அதிமுக தொண்டர்கள் எப்பவுமே அப்படிதாங்க. அதிமுகவுல சண்டை நடந்தா கூட, ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை நடக்கிற மாதிரி சண்டை நடந்தா கூட அவங்க அதிமுக பக்கம் தான் நிற்பாங்க. ஆனால் அதிமுகவில் இல்லாதவர்களை அவர்கள் என்றுமே ஆதரிக்க மாட்டார்கள். அதிமுக தொண்டர்களுடைய நிலைமை அவ்வளவுதான். அதை மிக சரியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அண்ணன் எடப்பாடியார். சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ அண்ணன் OPS இருக்கட்டும், அண்ணன் செங்கோட்டையனாக இருக்கட்டும், இவர்கள் வந்து என்ன சொல்றீங்க, வேடந்தாங்கல் பறவைகள் மாதிரி எங்க போனா உட்காரலாம், எங்க போனா ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்கும் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அவர்கள் தங்களுடைய சுயத்தை இழந்து விட்டார்கள். அதிமுகவிலிருந்து வெளியே சென்று அதிமுகவுக்கு எதிராக அவர்கள் எப்போ குரல் கொடுத்தார்களோ அப்பவே அவங்களுடைய அழிவு என்பது ஆரம்பித்து விட்டது என்பதுதான் இது இப்போ இருக்கிற நிலைமை. தேவைக்காக போலாமா, திமுகவுக்கு போலாமா, எங்க போலான்னு ஒரு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அது அவர்களுடைய முடிவு. ஆனால் அதிமுகவுக்கு எதிராக யார் வேலை செய்தாலும் அவர்களை கட்சி பார்த்து கொண்டிருக்காது. அதிமுக தொண்டர்கள் வந்து அதை தாங்க மாட்டார்கள். மக்கள் அவர்களை நிராகரிப்பார்கள். தொடர்ந்து அதிமுகல இருந்து இப்படிப்பட்ட சீனியர் லீடர்ஸ் வந்து வெளியேற்றப்பட்டது. இப்ப செங்கோட்டையனர்கள் வெளியேற்றப்பட்டாலும் கோபிச்செட்டிப்பாளையத்துல அவருக்கும் அந்த ஹேண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். சோ இப்படிப்பட்ட கட்சியில இருந்து ஒருத்தங்களா வெளியில போகும்போது அது அதிமுக வரும் தேர்தலில் வந்து பலவீனப்படுத்தாது. இல்ல, நிறைய பேர் வெளியில போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. நிறைய பேர்லாம் வெளியில போல, மூத்த தலைவர்கள் யாரும் வெளியில போல. அதிமுகவால் பயன் பெற்று, அதிமுகவால் வாழ்க்கையை பெற்று, அதிமுகவால் வாழ்ந்து, அதிமுகவால் மட்டுமே சுவாசித்து அவர்களுக்கு ஒரு மரியாதை கிடைத்த இவர்கள் எல்லாம் இன்னைக்கு அவர்களுக்கு அதிமுகல வந்து அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் அவர்களாகத்தான் இருக்க முடியுமே தவிர மற்றவர்கள் இருக்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி மூத்தவர்கள் அந்த மாதிரி யாரும் நிறைய பேர் போன மாதிரி எனக்கு தெரியல. இல்ல, சசிகலா அவர்களா இருக்கட்டும், டிடிவி தினகரன் அவர்களா இருக்கட்டும், சசிகலா வந்து நான் திரும்ப சொல்றேன், தவறா நினைக்காதீங்க. சசிகலா அம்மா அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மையாருடன் கூட இருந்தவர். அவருடைய மதிப்பு, அவர் வந்து கட்சியை பின்னணியில் இருந்து ஆட்டி வைத்தார் என்பதுல எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கட்சியில் அவரை முன்னிலைப்படுத்தவில்லை. ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அவங்களை முன்னிலைப்படுத்தினாங்களா? அவங்க முன்னிலைப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா அவங்க பண்ணிருக்க முடியும். கரெக்டுங்களா? ஆனா அவங்க பண்ணல அப்படின்னா இவர்கள் அரசியலுக்கு வருவதை அவர்களே விரும்பவில்லை. இப்ப ஜெயலலிதா அம்மா நினைச்சிருந்தா அன்னைக்கே இவங்களுக்கு ஒரு வேற ஏதோ பதவி கொடுத்து இவங்களை வந்து வச்சிருக்கலாமே. பண்ணலையே. அப்போ அவர்கள் வந்து இவர்களுக்கு அரசியலில் கொண்டு வருவதற்கு அம்மையார் அவர்களுக்கு விருப்பம் இல்லாத காரணத்தினால்தான் நம்ம ஜெயலலிதா அம்மா வந்து அவங்களை கொண்டு வரல. ரெண்டாவது நீங்க சொல்ற மாதிரி டிடிவி பாத்தீங்கன்னா, டிடிவி என்னைக்கோ வெளியில வந்துட்டாரு. டிடிவியும் அம்மாவால் ஒதுக்கப்பட்டவர் தான். அதாவது ஒரு அம்மா மறைவுக்கு பின் இவங்க எல்லாம் நாங்க அம்மாவுக்கு வந்து பிளாஸ்க்ல தண்ணி ஊத்தி கொடுத்தோம், நாங்க பால் ஊத்தி கொடுத்தோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் பேசுறாங்களே ஒழிய அம்மா இருந்த போது எங்க போனாங்க? இவங்க எல்லாம் ஒதுக்கப்பட்டவர்கள் தானே இவர்கள் எல்லாருமே. நீங்க சொல்ற செங்கோட்டையன் ஒதுக்கப்பட்டார், சசிகலா அம்மையார் மட்டும் அவங்களோட கூட இருந்தாங்க. அவர்களும் ஒரு காலகட்டத்தில் ஒதுக்கப்பட்டார்கள். கட்சிக்கு விரோதமாக நடந்தால் நான் ஒதுக்குவேன்னு சொல்லி அம்மா ஒதுக்கினாங்க. இப்ப அம்மாக்கும் என்ன தேவைப்படுது? கட்சியுடைய கட்டுப்பாடு, கட்சியினுடைய வளர்ச்சி தான் அம்மா பார்த்தாங்க. சோ அவங்க விலக்கினாங்க, திரும்ப வந்தாங்க. மூன்றாவது டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க அதிமுக நீ சேரணும்னா நீங்க வெயிட் பண்ணிருக்கணும், நீங்க ஏதாவது ஒரு பண்ணிருக்கணும். நீங்க தனி கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க. அடுத்தது நாலாவது பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஐயா வந்து தனிப்பட்ட முறையிலே அதிமுகவை எதிர்த்து ஒரு தேர்தலை சந்தித்து விட்டார். இப்ப நீங்க தேர்தலை ஒருவேளை ஜெயிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அதிமுக வரணும்னு சொல்ல மாட்டார்ல. நீங்க இப்போ இவங்க எல்லாரையும் பாருங்க, அனைத்து பேருமே தோல்வியுற்ற மக்கள்.
அரசியலில் இவர்கள் எல்லாம் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிமுக வந்து தோக்க போகுதுன்னு சொல்றாங்க. அது தவறான ஒரு விஷயம். இவர்கள் தான் தோல்வி அடைந்தார்கள், இவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. நீங்க அடுத்தது கடைசியா சொன்னீங்க செங்கோட்டையனுக்கு வந்து இந்த இதுல வந்து ஊர்ல ஈரோடு மாவட்டத்துல கொஞ்சம் வாய்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு? அதுல ஒரு மாவட்டத்துல மட்டுமே உங்களால சாதிக்க முடியும் அப்படின்ற உங்களுக்கே அப்படி இருந்தா, இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள அத்தனை மாவட்டங்களிலும் தன்னால் தன்னுடைய தொண்டர்களை வைத்துக் கொண்டு கட்சியை பலப்படுத்திக் கொண்டிருக்கிற அண்ணன் எடப்பாடியாரால் எதுவும் சாதிக்க முடியும். சிம்பிள். நீங்க ஒரு மாவட்டத்துல உங்க கூட இன்னைக்கு யாரும் இல்லை. நான் தான் சொல்றேன், இன்டர்வியூ எடுத்து பாத்தீங்கன்னா முதல் நாள் அவர் கட்சியிலிருந்து விலக்கப்படாதவரை அவருக்கு கொடுத்த இன்டர்வியூல இருந்த மக்களை பாருங்க. கட்சியிலிருந்து விலக்கப்பட்டார் என்று அறிவித்த பின்பு அவர் கொடுத்த இதுல வந்து அவரே சிம்பத்திட்டிக்கா தான் பேசுறாரு. ஏன்னா அவராலே அவருடைய சுய கழிவிறக்கத்தில் தான் பேசினா சொன்ன நான் அழுத அப்படிங்கிறாரு. என்னன்னா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க, வெளியில அனுப்ப மாட்டாங்கன்னு ஒரு தைரியத்துல பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் உண்மை என்பது கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக எடுக்கப்பட்ட முடிவில் தவறு செய்தவர்கள் வந்து வெளியே போயிருக்காங்களே ஒழிய இவங்க எல்லாம் உத்தமங்க கட்சியில இருந்து வெளியில அமிச்சிட்டாங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க. கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் இவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக இப்படிப்பட்ட வேலைகளை செய்திருக்க மாட்டார்கள். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா திமுகவினுடைய ஆதரவாளர்கள், அனுதாபிகள். இவங்க தான் திமுகவோட பி டீம். இவங்க தான் வந்து அதிமுகவை அழிக்க பார்க்கிறார்கள். இதுதான் உண்மை. அதனால்தான் இவர்கள் வந்து புரட்சி தலைவரால் இவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அனைவருமே. எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றிமா.